ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு vlogல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு பர்ச்சேசிங் வீடியோவும் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் எதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இது வந்து சண்டே ஈவினிங் எடுத்த vlog தான். ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே வந்து பர்ச்சேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து இருக்கிறது ஒரு 4 செட்டு 5 செட்டு தான் இருக்கிறதுனால ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கரெக்டாக 20 கிலோமீட்டர்ஸ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான். ஸோ நீங்கள் ஹைதராபாத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் தெரியும்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜுடியோக்கு போகலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜுடியோக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து போயிருந்தோம். ஜுடியோக்குள்ளே போனால் நிறைய நியூ கலெக்ஷன் இருக்குது, பட் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி. இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு கடைக்கு போனால் அங்கே வந்து 1000 rupeesக்கு நிறைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜுடியோ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இப்போ நான் சென்னையில் இருக்கும் போது எப்படி டி நகர் வந்து ட்ரெஸ்ஸுக்குலாம் வந்து சீப்பர் ப்ரைஸ் ரொம்ப ஃபேமஸோ அதே போல் அமீர்பேட்டை தான். இங்கேருந்து கரெக்டாக வந்து அமீர்பேட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக 1 hour ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் போய் பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ க்ரௌடாக சண்டே அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு ஒரு போலி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது போல தான் ஒரு சுற்றிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அதோடைய கலெக்ஷனாக நான் இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். போகிறப்ப என்னவோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு, ஆனால் வீட்டுக்கு போகிறப்ப ஃபாஸ்ட்டாகவே வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த பிறகு கலெக்ஷனை காட்டுறதுக்கு கொஞ்சம் வந்து நான் ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு மூட்டை நிறைய வாங்கியிருந்தோம், பட் இதெல்லாம் ட்ரெஸ்ஸு வாங்க கரெக்டாக வந்து 1500 ஆயிடுச்சு. மித்ததெல்லாம் வாங்குறதுக்கு கரெக்டாக வந்து ஒரு 2000 மேலேயே ஆயிடுச்சு. இந்த 3 லெகின் பேண்ட் வந்து 400 rupees மீஷோவில் பார்த்தேன். ஆனால் மீஷோவோட இது வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தி நினைக்கிறேன், பட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எடுத்த கலர் வந்து சாண்டில் ரெட், அதுக்கப்புறம் வந்து டார்க் ப்ளூ கலர் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இதே பிளாசோ வாங்கியிருந்தேன். ஒயிட் லெகின் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாசோ வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளாசோலேயே கொஞ்சம் டிசைன் பிளாக் கலர் வர மாதிரி வாங்கியிருந்தேன், ப்ளெயினாக வாங்காமல். குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து ஹிந்திக்காரங்க தான் விற்கிறாங்க, பட் இருந்தாலும் நான் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நினச்சேன், பட் நல்லா தான் இருக்குது. இன்னும் 3 months கழிச்சு திருப்பி பெரிய ஷாப்பிங் பண்ண தான் போகிறேன். அதுக்கப்புறமா ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன். நான் எடுத்தது வேறு, பட் இது நான் கண்ணில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்தது. இந்த வாரத்தில் வந்து ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக கூட வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 3 ஷால், இது வந்து ஒன்று வந்து 100 rupees, மற்ற 2 ஷாலு வந்து 50-50. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து எல்லாத்துக்கும் கான்ட்ராக்ட்ஸாகவும் கரெக்டாக மேட்ச் ஆகுற மாதிரியே இருக்கனால இது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்தது ட்ரெஸ் கலெக்ஷன் தான். இது வந்து பாப்கார்ன் மெட்டல் அப்படின்னு சொன்னாங்களா, பாப்கார்ன் மெட்டீரியல் டைப்பில் தான் இருந்தது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. டைட்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஃபிட்டிங்லாம் சூப்பராக இருந்தது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லா வந்து உழைக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர் இந்த க்ரீன் கலர் தான். ரொம்ப பிடிச்சது. பார்த்தோன்னே ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது எடுத்து நான் மேலே போட்டுக்கிட்டேன். கரெக்டாக ஒரு 10 டாப்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 5 தான் செலக்ட் பண்ணேன் லாஸ்ட்டில். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா டாப்ஸ் தான் நிறைய ஒரு 5 டாப்ஸ் மேலேயே வாங்கியிருந்தேன். இந்த 5 டாப்ஸ் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டில் இல்லை இந்த கலெக்ஷனாக முடிஞ்ச பிறகு நான் ரேட் என்னன்னு சொல்கிறேன். ஸோ நான் எடுத்த சைஸ் வந்து எக்ஸல், டபுள் எக்ஸல் கூட இருக்குது, ஆனால் ஜாஸ்தி 200 சொன்னாங்க. எக்ஸலே நான் எடுத்துட்டேன். எக்ஸலே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருந்தது. இந்த டாப் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் இருந்துச்சு. நான் இந்த டார்க் ப்ளூ கலரில் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது கீழே வந்து ஃபிட்டிங் வந்து ரவுண்டாக நல்லா மடித்து தச்சிருக்காங்க, ஃபேஷனாகவும் இருந்துச்சு. பட் டி நகரில் நான் இவ்வளோலாம் வாங்கினது கிடையாது. ஒரு 4-5 டாப்போட இனஃப் பண்ணிடுவேன். பேண்ட் தான் நிறையா வாங்குவேன், குவாலிட்டி அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலர் கரெக்டாக வந்து அந்த சந்தனம் கலர் அப்படின்னு சொன்னாங்க, அந்த மாதிரி கலரில் தான் இருந்துச்சு. கொஞ்சம் எல்லோவும் ஆட் ஆகிருக்கு, ஒயிட்டும் ஆட் ஆகிருக்கு. இதுக்கு தான் நான் பிளாசோ வந்து தேடி எடுத்தேன், ஒயிட்டு. ஸோ டாப்ஸோட ரேட்டில் வந்து 150 rupees. இதே வந்து நம்ம 10 டாப்ஸ் எடுத்தோம்னா 1000க்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு 10 எல்லாம் வேணாம், 5 வரைக்கும் இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு 5 வரைக்கும் ஒரு 750க்கு வாங்கிட்டு வந்தேன். இது வர்த்தலையான்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதை வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ் பார்த்து இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஊருக்கு போயிருந்தாங்க பாட்டி, கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு கேட்ட பாக்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கேயே பாக்ஸ்லாம் வச்சுட்டு வந்தால் தூக்கிட்டு வர முடியாமல், அதனால் பாட்டி ஊருக்கு போகிறப்ப பாக்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பாக்ஸில் தான் எல்லா பொருளும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இல்லைனா கொச்சன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே பாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் வாங்கினோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறமா வந்து வேறதுக்கு திருப்பி வந்து பாக்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்கிற பாக்ஸ் வந்து என்னால் முடிஞ்ச கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன்.
இதுல கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கீழ தூக்கி போடலான்னு தான் இருந்தேன். இந்த ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ஒரு 3 இயர்ஸ் மேலேயே ஆயிடுச்சு. என்னுடைய மேரேஜ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எல்லாமே வந்து பர்பிள்ல ஆர்டர் பண்ணி போட்டிருந்தேன். பாக்ஸோட சேர்த்தா. ஆனா பர்பிள்ல வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. நல்லாவும் 3 மந்த்ஸ் மேலேயே நல்லா தாராளமா இருந்தது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு எக்ஸ்பைரி டேட் வச்சு தூக்கி போட்டுட்டேன். எனக்கு இப்போ மெயினா தோன்றது சன்ஸ்கிரீனும் கொஞ்சம் வந்து பவுடர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து சாட்டர்டே வந்து மார்னிங் எடுத்த கிளிப்ஸு. இனிமே சாட்டர்டே மினி வ்ளாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு மார்னிங் எழுந்தோனே வெந்தயம் தண்ணி குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஃப்ரைடே வந்து மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தேன். அப்போ இந்த அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து இன்னைக்கு வந்து பருப்பு போட்டு கடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருசு பெருசா இருந்துச்சு இலையெல்லாம். சரின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நல்லா பொடிஸ் பொடிசா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா பொடிஸ் பொடிசா எனக்கு வரல. கிள்ளி குடுத்தா நம்ம வந்து கடைஞ்சிடலாம். பட் வந்து கட் பண்றதுக்கு கொஞ்சம் இலையெல்லாம் பெருசா இருந்தா பொடிஸ் பொடிசா இருக்கிறத வந்து கட் பண்ணிட்டோம்னா ஈஸியா வந்து கடைஞ்சிடலாம். எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எங்க பாட்டி ஊருக்கு போனதால எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. காலையில எழுந்து சமைச்சிட்டு, அப்புறமா வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஆஃபீஸ் வரது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. வீட்ல நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாராச்சும் இருந்தா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பதான் எனக்கு வந்து தோணுச்சு. அப்பதான் எங்க பாட்டி வந்து, நான் இவ்வளோ லேட்டா எந்திரிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நான் வந்து உணர்ந்தேன். அதனால இனிமே காலையில சீக்கிரமா எழுந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அம்மா வீட்ல இருக்கும்போதே தோணும். பட் வந்து அம்மா எல்லாமே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். பட் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் நான் சாப்பாடு செய்யும்போது கொஞ்சம் உணர்ந்தேனே. ஸோ நீங்க யாருமாரி அந்த மாரி இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் கொஞ்சம் அத மாத்திக்கோங்க. அம்மாவோ இருந்தாலும் சரி, பாட்டியா இருந்தாலும் சரி, சித்தி, சித்தப்பாவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சமைக்கும்போது. நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கும்போது, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னு எங்க பாட்டி வந்து சொன்னாங்க. பட் எல்லாமே கால்குலேட் பண்ணா ஒரு 2500 மேல கால்குலேஷன் போயிடுச்சு. அதனால சொல்லிட்டாங்க, இந்த 3 மாசத்துக்கு வரையும் எதுவும் கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 3 மாசத்துக்கு என்ன நான் 4 மாசத்துக்கு கூட வச்சு ஓட்டுவேன். ஏன்னா வந்து குவாலிட்டி அவ்வளோ சூப்பரா இருந்தது. நீங்களும் ஹைதராபாத்ல இருந்தீங்கன்னா, நீங்க இப்போ அமீர்பேட்ல போய் செக் பண்ணி பாருங்க. கீரை ஒரு பக்கம் வேக வச்சுட்டு, உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லா வந்து பீல் பண்ணி எடுத்துட்டேன். பீல் பண்ணிட்டு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள், உப்புலாம் ஆட் பண்ணி எண்ணெயிலே வந்து வதங்கின பிறகு, இந்த பீல் பண்ணத நல்லா பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த உருளைக்கிழங்க ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே வேகணும். தண்ணி எதுவும் நான் ஆட் பண்ணாம, எண்ணெயிலே நல்லா சுண்டி வேக வைக்கிற மூடி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த கீரை கடையறதுக்கு மத்தியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரைடே வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? ஷார்ட்ஸ்ல பீலர் மசிச்சு, அந்த நல்லா ஸ்மேட்சர் வச்சு நல்லா வந்து தண்ணிலாம் எடுத்து நல்லா ஸ்மேட்ச் பண்ணிட்டேன். நல்லாவே வந்து ஒர்க் ஆச்சு. சூப்பராவும் இருந்துச்சு. ஆனா வந்து நம்ம வந்து வீட்ல இருக்கிற மாரி சட்டி வச்சு கடையிற மாரி வராது அந்த டேஸ்ட்டு. மார்னிங் வந்து சமையல் வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. டிஃபன் எதுவும் இல்ல. டைரக்ட்டா வந்து சாப்பாடு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் குளிக்கும்போதே கொஞ்சம் துணிலாம் வந்து துவச்சுட்டேன். அதெல்லாம் வந்து காய போட்டுட்டு, எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து தலைய சீவிட்டு, கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்தது தான் இது. ஈவினிங் வந்த பிறகு ஒரு 4:00லாம் எனக்கு விட்டுட்டாங்க சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு. வந்த பிறகு காலையில பாத்திரம், மதியம் பாத்திரம் எல்லாமே இருந்தது. எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். பாத்திரம் வந்து அப்பப்ப கழுவுறது எனக்கு வந்து பிடிக்காது. எல்லாமே ஒரேடியா போட்டுட்டு, பெரிய பாத்திரம்லாம் எடுத்து சைட்ல வச்சுட்டு, சின்ன சின்னதா இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து கழுவிட்டு, அதுக்கப்புறமா வந்து பெரிய பாத்திரம்லாம் கழுவி வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். இந்த மாரி மெத்தட் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். குக்கர் கழுவும்போது ஃபர்ஸ்ட்டு விசில் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மேல மூடி, அதுக்கப்புறம் ரப்பர் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் விசில் போட்டுட்டு தனியா வச்சுருவேன். ஏன்னா விசில் வந்து தனியா எடுத்து வச்சுட்டோமா, அதுக்கப்புறம் தேடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால எல்லா பாத்திரத்தையும் ஃபர்ஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் வெயில்ல வைக்கிறேன். அதனால ஏதாவது ஜன்னல் ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால நல்லா வந்து வெயில் படுது. ஃபுல்லா வந்து கை, கால்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு, சிங்க் கூட கழுவி எடுத்துட்டேன். மதியம் நான் வீட்டுக்கு வரும்போதே வந்து அரிசி வந்து வச்சுட்டு போயிருந்தாங்க வீட்ல. இது வந்து இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் பார்க்க சாப்பாடு அரிசி மாரி நல்லா நைஸாவே இருந்துச்சு. சாப்பிடும்போது கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மிக்ஸியில நாஸ்டாக் ஊற வைக்க, அதனால வந்து சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா வச்சுட்டேன். ஃபுல்லா வந்து கிச்சன்ல நின்னனால நல்லா வெறுக்குன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் வெளியே போயிட்டு நல்லா காத்து வாங்கிட்டு, நான் வந்து ஃப்ரைடே மாப் போட்டது. இப்பதான் அந்த மாப் எடுக்கிறேன். நல்லா வெயில்ல காஞ்சிச்சு. இது கலரா கூட இல்ல. ஃபுல்லா ஒயிட்டா இருக்கு. ஈரத்தோட நம்ம எது ஒரனாலும் எதுவுமே வராது. அதனால வெயில்ல வந்து ஒரு நாள் ஃபுல்லா வெயில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒளரி கிளீன் பண்ணிட்டு உள்ள வச்சுருவேன். காலையில வந்து துவச்சு போட்ட துணியெல்லாம் வந்து ஈவினிங் வந்து மடிச்சு வச்சுட்டு, ஈவினிங் மார்னிங் போல வந்து ஈவினிங் வந்து ரொட்டீன் வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கே தோணும். நான் சில டைம்லலாம் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருவேன்.
சில டைம் நான் வந்து அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஃபோன் நோண்டுவேன். ஏதாச்சும் வேலை இருந்தா அது ஃபர்ஸ்ட்டு முடிக்கலான்னு தோணும். பட் வந்து நம்ம ஃபோன் எடுத்துட்டோம்னா ஃபோனயே நோண்டிட்டு இருப்போம். அதனால வந்து இருக்கிற வேலையெல்லாம் ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வேணா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தோணுமே. நைட் டின்னருக்கு வந்து பரோட்டா கேட்டேன். நல்லா பரோட்டா வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க. ஆ 2 பரோட்டா தான் சாப்பிட்டேன். பட் ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. இந்த பரோட்டாக்கே அவ்ளோ கூட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து வெஜ் குருமா, மீல் மேக்கர் போட்டு வச்சிருந்தாங்க. நான் இது ஃபர்ஸ்ட்டு சிக்கன்னு நெனச்சுட்டேன். சாட்டர்டே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டேஸ்ட்டா சூப்பரா இருந்தது. வீட்ல நம்ம இந்த மாரி ட்ரை பண்ணுவோம். பட் வந்து நமக்கு வீட்ல அந்த டேஸ்ட்டு கெடைக்கவே கெடைக்காது. ஸோ வந்து சூப்பரா இருந்தது. நைட் டின்னர் வந்து குயிக்கா, ஈஸியா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, பரோட்டா சாப்பிட்டோம். கொஞ்சம் ஜீரணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரைடே. பேரிக்கா, கொஞ்சம் மாதுளப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பேரிக்கா வந்து ஆப்பிள் மாரி தான் இருக்கும். அதோடைய தங்கச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். ஆப்பிள் பதிலா பேரிக்காவே சாப்பிடலாம். அதனால பேரிக்கா வந்து எனக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் வந்து 2, 2 பாதியா பங்கா பிரிச்சு, நாங்க 2 பேரும் வந்து நைட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம். ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்கும், வீட்லருந்து ஆஃபீஸ் போறதுக்கும் கரெக்ட்டா இருக்கு டைமு. இருக்கிற வேலையெல்லாம் வந்து சண்டே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே தான் பார்ப்பேன். இப்போ ஒரு 2 நாளா வந்து மழை இல்லாததால நல்லாவே வெளிய வந்து திரியலாம். பட் வந்து கொசு தொல்ல தான் தாங்க முடியல. நைட்டெல்லாம் செமையா கொசு கடிக்கும். பட் வீடியோ எண்டுக்கு வரப்போறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.